நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷுவா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வழிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதிராளிகள் நிமித்தம் நம்ம சபையான பாதையில் நடக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நிறைய தடுமாற்றங்கள். ஐயா, நான் எந்த வழியில் போனால் சரியாக போவேன், எந்த வழியில் போனால் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், என் எதிராளிகள் நான் எப்போ விழுந்து போவேன், எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் எப்போ விழுந்து போவேன், எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் அத்தனை பேர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குமே அப்படிப்பட்ட எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. நம்ம விழுந்து போகும்போது தான் நம்ம யார் நேசிக்கிறார்கள் நேசிக்கவில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்பாக யாரையுமே நமக்கு தெரியாது. நாம் நல்லா இருக்கும்போது எல்லோரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம விழுந்து போகும்போது தான் நம்மை பார்த்து சிரிக்கிறவர்கள் நிறையா. அதனால தான் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து போகிற நேரத்திலும் கர்த்தர் தான் என்னை நடத்தணும். இன்றைக்கி நாம கூட அப்படி தான் கேட்க போகிறோம், ஆண்டவர் என்னை நடத்தணும். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் சிவையான பாதையில் என்னை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வழியில் நம்ம நடந்தாதான் சரியான பாதையில் போய் சென்றடைய முடியும். நாம் போக வேண்டிய இடத்திற்கு நாம் சென்றடைய வேண்டுமானால் ஆண்டவர் வழியை போதிக்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் அடிக்கடி இதை சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்கப்பா, எனக்கு வழியை காட்டுங்கப்பா, நான் எந்த வழியில் போகணுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி திக்குமுக்காடி போய் நிற்கிறீங்களா? எந்த வழியில் போகணும், நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எதுவும் தெரியல. நான் வரன் பார்க்குறேன், ஆனால் சரியான வரன் யாருன்னு தெரியல, எல்லாரும் நல்லவங்களை போல தெரியுது அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களா? என்ன படிக்கணும், அடுத்து என்ன செய்யணும், எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு நிற்கிறீங்களா? இல்லை, என் வாழ்க்கையில் எந்த வேலைக்கு போகிறது, எப்படி வாழ்கிறது, என்ன தொழில் செய்கிறது, எதுவும் புரியலை அப்படின்னு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு போதித்து உமது வழியை எனக்கு போதித்து. நான் எந்த வழியில் போனால் நான் நிலை நிற்பேன், எந்த வழியில் போனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பது உமக்கு மாத்திரம்தான் தெரியும்ப்பா. அதனால் என்ன செய்யணும், உமது வழியை எனக்கு போதித்து. ஆண்டுடைய வழியில் நம்ம போகும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டுடைய வழி எப்படி இருக்கும், இடுக்கமான வாசல் தான். ஆனால் பூமியில் ஒரு வழி இருக்குது, அது விசாலமாக, அது கேட்டுக்கு போகிற வழி. ஆனால் அந்த வழியை நம்ம என்ன செய்ய முடியாது, தெரிந்தெடுக்க முடியாது. அது விசாலமான வழி தான், நிறைய வசதியை கொடுக்கிற வழி தான், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வழி தான். ஆனால் எல்லாமே என்ன செய்யாது, நம்மை கொண்டு சேர வேண்டிய அந்த பரலோகத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது. அதனால தான் சங்கீதக்காரன் தெளிவாக ஆண்டவரத்தை கேட்குறான், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து, உங்கள் வழியை எனக்கு போதிச்சிருங்கப்பா. இந்த உலகத்தில் எனக்கு வேறொரு வழி தெரியாது, உங்கள் வழி எதுவோ அதை எனக்கு போதிச்சிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வழி எனக்கு போதித்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வழி எப்படிப்பட்ட வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 18:19. நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். நீதியும் நியாயமும் செய்கிறது தான் அவருடைய வழி. இந்த உலகத்தில் நீதி நியாயமாய் நாம் வாழும் பொழுது பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் உண்மையாக வாழ்கிறேன், நீதியாக வாழ்கிறேன், என்கிட்ட அநியாயமே இல்லை, அநீதி இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, உபத்திரம் இருக்குது, போராட்டம் இருக்குது,
தீமை இருக்குது, அதிகமான பாடுகள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது. அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லை. ஆனால் நம்ம பார்த்து அவங்களாம் சிரிப்பாங்க. என்ன பைபிளை தூக்கிட்டு நேரம் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறா, ஆண்டவரிடத்துல மணிக்கணக்காக விழுந்து கிடக்கிறா, ஆனால் அவள் வாழ்க்கையில் பாரு எல்லாமே தலைகீழாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், நீதியாய் நியாயம் விசாரிக்கிற தேவன் வருவார். அவரிடத்தில் ஒரு நாளும் அநீதி இல்லை. அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்கள் நீதியா நியாயமா நீங்கள் சொல்கிறீங்களா, அந்தபடி தான் நான் வாழ்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கும் உபத்திரவத்துக்கும் எல்லையே இல்லை. எங்கே போனாலும் எனக்கு போராட்டம், வீட்டில் போராட்டம், பிள்ளைகளோட போராட்டம், வெளியில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், அலுவலகத்தில் போராட்டம். நான் நீதியாய் நியாயமாய் வாழ்வதன் மூலம்தான் இதையெல்லாம் நான் சகிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போ உபாகமம் 6:25. உபாகமம் 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா கட்டளைகளின்படியும், பழைய ஏற்பாட்டில் நிறைய கட்டளைகள் கற்பனைகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளையை நம்ம கைப்பிடிச்சா போதும், நீதியாய் நாம் வாழ்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீதி உண்டு, நாமும் நீதியாய் வாழ வேண்டும். அவரிடத்தில் அநியாயமே இல்லை, அநீதியும் இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அநியாயத்துக்கும் அநீதிக்கும் விலகி ஓட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லலாம், நீங்கள் அநியாயம் செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அநீதி செய்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி நியாயமாக வாழ்ந்து தான், நீதியாக வாழ்ந்து தான் என் வாழ்க்கையில் நான் துன்பம் அனுபவிக்கிறேன். வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு நாள் வருங்க, அந்த நாளில் கர்த்தர் அவனவனுக்கு தக்க கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் பொய்யுரையாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போ ஓசியா 14:9. ஓசியா 14:9. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் அநீதிக்கு துணை போகிற தேவன் அல்ல. அநீதி நடக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார்களோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அநீதிக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் ஒரு நாளும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஒரு நல்ல நேசர். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்குமா? செவ்வையா இருக்குமா, சரியா இருக்கும். அந்த பாதையில கரடு முரடு இருக்காது, அந்த பாதையில முள்ளு இருக்காது, அந்த பாதையில என்ன இருக்காது, புரட்டு இருக்காது, பொய் இருக்காது. அவருடைய வழிகள் நீதியாய் நியாயமாய் இருக்குமா. அதனால தான் நம்ம கர்த்தருடைய வழியை போதிக்க சொல்கிறோம். அந்த வழியில் நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்காலத்தில் நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. அடுத்ததாக அந்த சங்கீதம் 27:11 சொல்லியிருக்கிறது, எங்கள் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் எங்களை நடத்தும். எதிராளிகள் நமக்கு எதிர்த்தெழுவோர் அநேகராக இருக்கிறாங்கல்ல. எப்போ கீழே விழுவோம், எப்போ அவ்வளோதான் முடிந்தது என்று சொல்லுவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதக்காரனுக்கு அநேக எதிரிகள் இருந்தாங்க. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து சவுல் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். ஒரு நாள் கூட அவனை விடலை, துரத்தி அடித்தான். ஆனால் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணின அவனை ராஜாவாய் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவனோடு கூட இருந்தான். எதிராளிகள் நிமித்தம் அவனை செவ்வையான பாதையில் நடத்தினார். ஒரு நாளைக்கு கைவிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கல. பெத்த பிள்ளை கூட எதிரியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனை வேடிக்கை பார்க்கல. அந்த எதிரிகளை மடங்கடித்தார். அவனுக்கு ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு விரோதமாக எத்தனை ஆலோசனை பண்ணுறாங்க தெரியுமா, என் எதிராளிகள் நான் எப்போ விழுவேன்னு நினைக்கிறாங்க தெரியுமா. நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக, ஆனால் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். நான் சொல்கிறேன், எதிராளிகள் கையில் ஒரு நாள் கர்த்தர் நம்மை கொடுக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த வசனத்துக்கு 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு இஷ்டத்துக்கு அவன் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான், அவன் என்னை தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறான், அவன் என்னை தரைமட்டமாக்கணும்னு நினைக்கிறான், என்னை ஒன்றுமில்லாதவர்களாய் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, என்னை ஒப்பு கொடுக்காதீங்க ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்காதீங்க ஏசப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பராமரிங்க இயேசுவே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சரி, இந்த எதிராளி யார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். எதிராளியான பிசாசானவன். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மனுஷர்கள் எதிராளியாக மாறுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்து யார் கிரியேட் செய்கிறாங்கன்னா பிசாசானவன், சாத்தானவன், சத்ருவானவன். ஹல்லேலூயா. மனுஷன் நமக்கு விரோதமாக போராட மாட்டான், ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்து இந்த சத்ருவானவன் நம்மோடு போராட வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய எதிராளி யார் என்று சொன்னால் சாத்தான், பிசாசானவன். அவன் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே தான் இருப்பான். ஏன் தெரியுமா, நாம் விழுந்து போகணும். என் சத்துருவே, நீ சந்தோஷப்பட்டு களிகூறாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அந்த சத்துருக்கு அது தெரியாது. நம்முடைய வெளிச்சம், நம்முடைய பலன், நம்முடைய ஜீவன் எல்லாம் யார் என்று சொன்னால் கர்த்தர். அந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது எதிராளியான பிசாசனை நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எதிராளியான பிசாசனை எதுக்காக சுத்தி திரினான்னா, எதுக்காக எதிராளி நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான்னா, அவன் யாரையாவது விழுங்கணும், எவனை விழுங்கலாம் என்று சொல்லி ஆண்டவருக்காய் வாழ்கிற வைராக்கியத்தோடு நான் உண்மையாய் வாழ்வேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நீங்கள் வாழும்போது தான் பிசாசனை உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். ஏன்னா இவங்க வாழக்கூடாது, ஏன்னா இவங்க என்ன செய்யக்கூடாது, வைராக்கியமாக வாழக்கூடாது. இவங்க என்ன செய்யக்கூடாது, வைராக்கியமாக வாழக்கூடாது. இவங்களை தகர்த்தெறியணும். அதற்காக தான் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படியாவது விழுங்கிடணும், இவங்களை வாழ விடக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தோன்னா இந்த எதிராளிகளை வீழ்த்தலாம். எதிராளிகள் நிமித்தம் நான் செவையான பாதையில் நடக்கணும்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கும்னா நிச்சயமாகவே இந்த எதிராளியான பிசாசை நாம் ஜெயிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எதிராளியான பிசாசானவனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தி. இது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் பிசாசை இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் எப்படி வருகிறது, எங்கே இருந்து வருகிறது, எதனால் வருகிறது, இதை எப்படி மடங்கடிப்பது என்பதை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் அறிய வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அதை அறிவிப்பாரானால் அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்தும், இந்த போராட்டத்தின் கிரியைகள் எங்களை தாக்காதபடி பலத்த கிரியை செய்யும் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாங்கப்பா. ஆமென். கலங்கின இடத்துல எந்த பொருள் விழுந்தாலும் எடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்கி போய் நிற்காத, தெளிந்த புத்தியாயிரு, அப்போதான் பிசாசின் தந்திரங்களை நாம் அறிய முடியும். கலங்கி 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 ஐயோ இந்த பிரச்சனை இப்படி போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் கலங்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நமக்கு தெரியாது. ஆனால் தெளிந்த புத்தியோடு கூட அதை நாம் யோசிப்போமானால், தெளிந்த புத்தி எங்கே இருந்து வரும், ஆவியானவரிடத்திலிருந்து வரும். ஆவியானவரே, என் சத்துரு வெள்ளம் போல வருகிறானே, எனக்காக நீ கொடியேற்ற வேண்டுமே என்று சொல்லி ஆவியானவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் அவர்களுக்கு தெளிந்த புத்தியை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார்.
இந்த இடத்திலிருந்து இப்படித்தான் இந்த சத்துருவானவன் வருகிறான். நீ அவனுக்கோடு யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக நான் வெற்றி கொடி ஏந்துவேன், வெற்றி கொடி பிடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் சபையான பாதையில் எப்படி போனோம்? எதிராளி என்னை துரத்தி கொண்டே வருகிறான், எதிராளியை நிமித்தம் நான் துக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த எதிராளி வீழ்த்தப்படுவானா? இந்த எதிராளி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவாரா? அமேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, உன்னோட போராடின சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். சரி, நான் இந்த எதிராளியை எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தினில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அமேன், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தை தெளித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த ரத்தத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த வகையான போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்று சொன்னால், சாத்தானை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தினாலும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. இந்த பிசாசை நாம் வீழ்த்த வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில் எடுத்து அவனுக்கு விரோதமாய் நாம் தெளிக்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். பிசாசின் உபாய தந்திரங்களை அறிந்தவர்களாய் ஜெபிக்க வேண்டும். அவன் இப்படிதான் வருவான், இப்படிதான் செய்வான் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். அதனால தான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும். காவலாளி விழித்திருக்காவிட்டால் அவனுடைய காவல் விருதாவாய் போய்விடும். நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழித்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எதிரி என்னை தாக்காதபடிக்கு என்னை சுற்றிலும் அரணான தேவனை நான் அழைத்து கொள்ள வேண்டும், அரணான தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் எதிராளிகள் நிமித்தம் என்னை சபையான பாதையில் நடத்திருங்கப்பா. எதிராளிகள் நான் எப்போ விழுந்து போவேன் பார்க்குறாங்க, எப்போ மடிந்து போவேன் பார்க்குறாங்க, இவன் அவ்வளோதான் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறீங்களா? எதிராளிகள் எப்போ விழுந்து போவீங்க? ஒருவேளை உங்கள் அயலகத்தாராக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாய் கூட இருக்கலாம். விழுந்து போவது எப்போது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் தேவன் சபையான பாதையில் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நல்ல ஆவினால சபையான பாதையில் நம்மை நடத்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன ஆவியானவர் இந்த நாட்களில் அந்த ஆவியானவர் துணையோடு கூட நம்மை ஜெயிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எதிராளிகள் நிமித்தம் சபையான பாதையில் நடத்துகிற தேவன் அந்த எதிராளியான பிசாசை ஜெயிக்கவும் நமக்கு அவர் கிருபை தந்திருக்கிறார். தாவீதுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருந்தார். ஞானமாய் ஆளுகை செய்ய தாவீதுக்கு ஞானம் கொடுத்திருந்தார். எந்த ஞானத்தோடு யாரை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே கற்றுக் கொடுத்தார். அவன் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டுதான் அவருடைய வழியிலிருந்தான் யுத்தம் செய்தானே தவிர வேறொரு வழிக்கு அவன் போகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எதிராளிகள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மடங்கடிப்பார், அவர்களை வீழ்த்தி அடிவார். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மந்திரவாதங்கள், பலவிதமான செய்வினை கட்டுகள், ஏவல் வல்லமைகள், இப்படிப்பட்ட வல்லமைகளை நான் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று சொல்வீர்களானால், அன்றைக்கு மொர்தெக்காய்க்கு விரோதமாய் செய்யப்பட்ட தூக்குமரம் ரகசியமாக தான் செய்யப்பட்டது. மொர்தெக்காய்க்கு இது தெரியவே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது. மொர்தெக்காய்க்கு விரோதமாய் ஆமான் தூக்குமரம் செய்கிறான் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆனால் மொர்தெக்காய்க்கு தெரியாது. அவன் செய்ததெல்லாம் என்ன? ஜெபம் மாத்திரம்தான் செய்தான், ஜெபிக்க மாத்திரம் செய்தான், தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த தூக்குமரத்தை ஆமான் மொர்தெக்காய்க்கு விரோதமாய் செய்தானோ அதே தூக்குமரம் ஆமானுக்கு தண்டனையாய் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை நோக்கி மொர்தெக்காய் ஜெபிக்கிறவனாயிருந்தான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாயிருந்தான். அதன் நிமித்தோ எதிராளிகள் நிமித்தோ கர்த்தர் சபையான பாதையிலே அவனை நடத்தினார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து எதிராளிகள் நிமித்தோ சபையான பாதையில் நடத்தும் சத்ருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாதையும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே
நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் நடத்துவார். ஒரு நாளும் எதிரிகள் கைகளில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவின் இஷ்டத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமது வழியினால் நடத்தப்பட, உம்முடைய கரத்தினால் நடத்தப்பட, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று சொல்லத்தக்கதா அவனை வழி நடத்துகிற கர்த்தராய் நீங்கள் இருந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஏசப்பா. எதிராளிகள் நிமித்தம் சபையான பாதையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் வேலை எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.